Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JEE Advanced 2024 கொஸ்டின் பேப்பர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம செக்ஷன் 1 தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல நான் செக்ஷன் 2 சொல்லித்தரேன். அடுத்து செக்ஷன் 3 செக்ஷன் 4னு 4 செக்ஷன் அப்லோட் பண்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கிளப் பண்ணி அது எல்லாமே கம்பைன் பண்ணி ஃபுல் வீடியோவாகவும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்க இருக்க இந்த 4 கொஸ்டின் செக்ஷன் 1ல இருக்க 4 கொஸ்டினை நம்ம தரவா பார்ப்போம். ஏற்கனவே நான் வந்து ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் நடத்தியிருந்த மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். JEE Advanced 2024ல இருந்தே மோஸ்ட் நாட் அட்டெம்ப்டட் கொஸ்டின், மோஸ்ட் ராங் ரெஸ்பாண்டட் கொஸ்டின் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா மறக்காம போய் பாருங்க. அதே மாதிரி JEE 2024 இந்த ரிப்போர்ட் கார்டு இதை வந்து நான் ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன். இதை நீங்க பார்க்கலனாலும் மறக்காம போய் பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு JEE Advanced 2025க்கான மெயின்ஸாக இருந்தாலும் சரி அட்வான்ஸ் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தும். நம்மளோட ப்ரிப்பரேஷனை எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி, ஒரு கான்ஃபிடன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கொஸ்டின், அதாச்சும் இந்த 4 கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் f of x தெரியுதுல, let f of x be continuously differentiable function சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து லிமிட் வச்சு வந்திருக்கு, ஒரு கால்குலஸ் பேஸ்டு ஒரு கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்டர்வல் கொடுத்தாங்க, 0லேருந்து இன்ஃபினைட் வரைக்கும் போகுது. அதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் 0லேருந்து இன்ஃபினைட் வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் 1 அப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் 2 வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க, அதாச்சும் ஒரு ஈக்குவேஷன். இதுல இருந்து நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற அந்த f of x எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அதாச்சும் இந்த ஃபங்க்ஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த லெட் அந்த f of x, அந்த f of x என்ன, அதாச்சும் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா எந்த இடத்துக்கு f of 1க்கு 2 வரும். அதுக்கப்புறம் இந்த லிமிட் ஃபங்க்ஷனையும் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ f of 1 = 2னா கூட நீங்க டைரக்டா இங்க 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி சார் எதுக்கு ஆன்சர் வருதோ அதை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இங்க வந்து இந்த லிமிட் வச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்க அந்த மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இது வந்துட்டு நமக்கு வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 22 / 11 2 ஆன்சர் வருது. அடுத்து இங்க நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இங்க நம்ம செக் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2 தான் வருது. ஸோ 9/11 + 13/11 ஆட் பண்ணோம்னா 22/11. ஸோ ஆன்சர் அகெயின் 2. ஸோ நமக்கு இந்த மாதிரி 2-3 ஆப்ஷன். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்துட்டு MCQ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரே ஒரு கரெக்ட் ஆன்சர் தான். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஈச் கொஸ்டின் ஹேஸ் 4 ஆப்ஷன்ஸ், ஒன்லி ஒன் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் இஸ் கரெக்ட். அதனால வந்துட்டு சார் அட்வான்ஸ்ல MSQ இருக்கும் சார், அதனால 2-3 ஆப்ஷன்ஸ் வரும்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி தப்புலாம் பண்றாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செக்ஷன் 1 எப்பொழுதுமே ஒன்லி 1, அதாச்சும் MCQs நீங்க JEE மெயின்ஸ்ல எழுதுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு ஆன்சர் தான் கரெக்ட். ஸோ அதனால நமக்கு வந்து அந்த f of 1 = 2 அந்த லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஜென்ரலா ஃபர்ஸ்ட் இந்த லிமிட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம டிரைவ் பண்ணி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாக்குறப்ப இது வந்து ஒரு கால்குலஸ் ப்ராப்ளம் மாதிரி தெரியும், ஆனா பாதிக்கு மேல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு தாவிடும். இதுதான் JEE அட்வான்ஸ் ப்ராப்ளம் சொல்றது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ப்ராபபிலிட்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் சம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராபபிலிட்டிலே கேட்கறாங்க. அடுத்து இருக்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. இந்த கொஸ்டினுமே வந்துட்டு ஃபுல்லா ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் குறிப்பா கால்குலஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2-3 கான்செப்டை மிக்ஸ் பண்ணிடுவாங்க. எப்படி பார்த்தாலுமே ட்ரிக்னாமெட்ரி, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எதையாவது மிக்ஸ் பண்ணி தான் கேட்பாங்க. அது மாதிரி இதுக்குள்ளார ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பொறுமையா உங்களுக்கு நான் டீட்டெயில்டா சொல்லி தரேன். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் இந்த லிமிட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லிமிட்ல நான் எக்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0/0ன்னு வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, x⁻10 f of x - x⁻10 f of x. அது வந்து 0 ஆயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் x⁻9 - x⁻9. ஸோ ரெண்டுமே வந்து 0/0ன்னு வந்துருச்சு. நமக்கு தெரியும் 0/0 இந்த மாதிரி இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ஸ்ல வந்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ற ஃபார்ம் எதுன்னு பாத்தீங்கன்னா எல் ஹாஸ்பிட்டல் ரூல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை நம்ம ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா இன்னும் ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வாங்க லிமிட் t → x மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இங்க t
t differentiating with respect to t x கிடையாது my dear students. ஓகே, ஸோ இங்க t power 10 இருக்கு, 10 t power 9. ஓகே, n x power n minus 1 my dear students. அடுத்து f of x, அதுக்கப்புறம் மைனஸ் x power 10 அப்படியே வரும், f of t அதுக்கு பதிலா f dash of divided by அடுத்து கீழே வந்து my dear students t power 9 அது மட்டும் தான் வரும், 9 t power 8 is equals to 1. ஓகே my dear students, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, x வராது ஏன்னா வந்துட்டு 0 ஆயிடும் my dear students, differentiating with respect to t-ங்கிறதுனால. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 10 t power 9 இருக்கு, இங்க டிவிஷன்ல t power 8 இருக்கு, அடுத்து இங்க x power 10 இருக்கு my dear students. இதுக்கப்புறம் இதை நம்ம ஃபர்தரா சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது my dear students. இப்போ வந்து நம்ம x சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் நமக்கு வந்துட்டு 0/0 வரல, ஸோ சால்வபிளா இருக்கு. இதுக்கு இதை விட இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை நம்ம பண்ண முடியாதனால இப்போ என்ன பண்றோம், x உள்ளார லிமிட்டை அப்ளை பண்ணிடுறோம் my dear students. லிமிட் அப்ளை பண்ணோம்னா மைனஸ் x power 10 f dash of x divided by 9 x power 8 equals to 1. ஓகே my dear students, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி இங்க x power 9. இப்போ வந்து my dear students இங்க இருக்க இந்த x-ஐயும் இங்க நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 9-ஐ நம்ம இந்த சைடு கொண்டு போய்க்கலாம், சிம்பிளிஃபைடா மாறிடும் my dear students. அதுக்காக தான், ஒரு சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் எஃபோர்ட் எடுக்கிறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 10x f of x. ஸோ அடுத்து my dear students இந்த இடத்துல இந்த f of x இருக்கு, நமக்கு வந்து கால்குலஸ்லயே பார்த்துருப்போம், y is equals to f of x அப்படின்னு நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்றோம், இந்த f of x-க்கு பதிலாக y-ன்னு எடுத்துக்கிறோம், f dash of x பதிலாக y dash-ன்னு எடுத்துக்கிறோம் my dear students. எல்லாம் சிம்பிளிஃபை தான், எவ்வளவு தூரம் அவனை சின்னதாக்க முடியுமோ ஆக்கிக்கிட்டே போகணும், அப்பதான் அவன் வந்து நமக்கு டக்குன்னு ஈஸியா சால்வ் ஆவான், இல்லைன்னா நம்மள வந்து குழப்பி விட்டுருவோம். ஓகே, ஸோ அதனால தான் my dear students 10xy மைனஸ் அடுத்து இங்க x ஸ்கொயர் y dash is equals to 9. ஓகே my dear students, இப்போ இதை நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபார்ம் மாதிரி உங்களுக்கு தெரியல, அதாச்சும் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம். அதாச்சும் இப்போ நம்ம இதை எந்த ஃபார்முக்கு மாற்ற போறோம்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எந்த ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா my dear students y dash plus py equals to q. அதாச்சும் இது வந்து ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அந்த ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அந்த ஃபார்முக்கு இதை வந்து நான் மாற்ற போறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை வச்சு நான் வந்து சிம்பிளிஃபிகேஷனை ஆரம்பிக்க போறேன் my dear students. வாங்க எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து y dash மட்டும்தான் my dear students வேணும். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், த்ரூ அவுட்டா எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்றேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிட்டேன்னா 10y divided by x. ஓகே my dear students. நெக்ஸ்ட் இங்க மைனஸ் y dash equals to 9 divided by x square. ஓகே my dear students. நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்க வந்து y dash பிளஸ்ல இருக்கணும், ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அதுக்காக இப்போ என்ன பண்றேன், மைனஸால மல்டிப்ளை பண்றேன் my dear students. ஸோ மைனஸ் y dash மைனஸ் 10x, y-ஐ தனியா வச்சுக்கிறேன் my dear students. ஏன்னா இதுதான் வந்து நமக்கு p வேல்யூ. y is equal to q, q-க்கு பதிலா 9 divided by x square. ஓகே my dear students, இதுதான் வந்துட்டு நமக்கு ஃபைனல் ஆன்சர். அதாவது ஃபைனல் ஆன்சர்னா ஃபைனல் ஃபார்ம். இன்னும் வந்துட்டு நமக்கு வேலை நிறைய இருக்கு. ஓகே, உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருந்தாலே சூப்பர் my dear students. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டிகிரேட்டிங் ஃபேக்டர் அந்த கான்செப்ட் உள்ளார இறக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே அழகா கொண்டு போனோம்னா ஆன்சர் சூப்பரா வந்துடும். ஏதாவது நடுவில் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டோம்னா கொஞ்சம் டஃப் ஆயிடும் my dear students. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சாதாரண ப்ராப்ளம் இல்லை my dear students. இந்த ரிப்போர்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இதுல வந்து நான் முன்னாடி எடுத்தது 7, 10, 11 இந்த 3 ப்ராப்ளம் நடத்தியிருந்தேன். இது மூணுமே வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் my dear students. 7ம் இந்த 1மே இப்போ பார்த்தீங்கன்னா 63% வந்து நாட் அட்டெம்ப்டட். ஃபுல்லி கரெக்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 21.
அதாச்சும் ஓரளவு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து நிறைய பேர் கரெக்டாக பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ஆவரேஜான ப்ராப்ளம், நிறைய பேர் ராங்காகவும் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 39,500 இத்தனை பேர் வந்து இந்த கொஸ்டின் கரெக்டாக சொல்லிருக்காங்க அந்த நேரத்தில். ஸோ இந்த கொஸ்டினுக்கான இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க நமக்கு வந்து y dash minus py equals to q, இதுல இருந்து நமக்கு p வேல்யூ கிடைச்சிருச்சு, q வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ இன்டிகிரேட்டிங் ஃபேக்டர் அதை பண்றோம். ஸோ இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், e பவர் இன்டகிரல் p dx. ஓகே, ஸோ இப்போ e பவர் இங்க p ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 10/x மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மைனஸ் 10 டிவைடட் பை x dx. அடுத்த வேல்யூ e பவர் இப்போ 10 நம்ம வந்து காமனாக வெளியே எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ 1/x இருப்பான், அந்த 1/x என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா log x மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ e பவர் மைனஸ் 10 log x. ஓகே, இப்போ நம்ம ஃபர்தரா சால்வ் பண்ணோம்னா இப்போ இந்த மைனஸ் 10 நான் என்ன பண்ணிக்கலாம், இங்க பவர்ல கொண்டு போய் எழுதிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டும் ஒரே ஃபார்ம் தான். ஸோ e பவர் log x ஹோல் பவர் மைனஸ் 10. ஸோ இப்போ இந்த இயும் இந்த லாகும் கேன்சல் ஆயிடுவானுங்க. ஸோ 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 10. ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டிகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ இப்போ நம்ம இன்டிகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதோட முடிஞ்சிருச்சா சார் அப்படின்னா இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கப்புறம் தான் நமக்கு இன்னும் வேலையே இருக்கு. இப்போ இன்டிகிரேட்டிங் ஃபேக்டர் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் அடுத்து நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ஃபார்மேஷனுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் தான் இது, எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். y டாட் integrating factor is equals to integration of q dot integrating factor dx. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணீங்கனாலே ரொம்ப அசால்ட்டா ஜாலியாக சிம்பிளாக முடிச்சு விட்டுலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க, இப்போ இன்டிகிரேட்டிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 10. ஸோ y டிவைடட் பை எக்ஸ் பவர் 10 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு அடுத்து இன்டிகிரேஷன் ஆஃப் நமக்கு வந்து q ஓட வேல்யூ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், இங்க இதான் 9/x². அடுத்து இங்க வந்து நம்ம இன்டிகிரேட்டிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 10 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் dx. ஓகே, இப்போ வாங்க இதை வந்து நம்ம ஃபர்தரா சால்வ் பண்ணுவோம். ஸோ y டிவைடட் பை எக்ஸ் பவர் 10, இங்கேருந்து நம்ம 9 காமனா வெளியே எடுத்துடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 9 காமனா வெளியே எடுத்துட்டு y டிவைடட் பை இங்க இது ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணோம்னா எக்ஸ் பவர் 12 வரும். அது நம்ம நியூமரேட்டர் கொண்டு போனோம்னா எக்ஸ் பவர் மைனஸ் 12 வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது மைனஸ் 12 நம்ம இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் n+1 டிவைடட் பை n+1. அப்போ வந்துட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 11 டிவைடட் பை 11 வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் 9/11 divided by x power 11, ஏன்னா நியூமரேட்டர்ல பார்த்தீங்கன்னா x power மைனஸ் 11 இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து பிளஸ் சி வந்துடும். இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். y divided by x power 10 is equals to minus 9/11 divided by x power 11 plus c. ஸோ இப்போ வந்து நமக்கு ஆன்சர் வந்து நெருங்கிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல y இதுதான் f of x. இப்போ இந்த f of x தான் நம்ம முழுசா கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இங்க x பவர் டிவைட்ல இருந்து ஒரு x பவர் 10 இருக்கான், இது என்ன பண்றோம் அந்த சைடு கொண்டு போயிடுறோம். அப்போ இந்த சைடு y மட்டும் வரும், ஃபங்க்ஷன் மட்டும் வரும், நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ y is equals to இந்த x பவர் 10 இங்க வந்துருச்சுன்னா மைனஸ் 9/11, இங்க 10 இங்க வந்து x டினாமினேட்டர்ல வந்துரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் c x பவர் 10. ஓகே, இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம நெருங்கின ஆன்சர். இந்த இடத்துல பாதி ஆன்சர் வந்துருச்சு மைனஸ் 9/11 எக்ஸ். இப்போ நீங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல செக் பண்ணி பார்க்கலாம். மைனஸ் 9/11 எக்ஸ் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கு. ஆப்ஷன் சில மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆக்சுவலா கரெக்ட் ஆன்சர். நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து ஆப்ஷன்ஸ்ல மாத்திருப்பாங்கன்னு நினைச்சேன், இல்லை. ஸோ நீங்க வந்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னா
டக்குன்னு ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஆன்சருக்கு போயிடுங்க, அடுத்த ப்ராப்ளம் போயிடுங்க. ஓகே, இன்னும் நான் வந்துட்டு 31/11 எக்ஸ்போர்ட் 10ம் கண்டுபிடித்தே தீருவேன் அப்படின்ட்டுலாம் நீங்க இருக்காதீங்க. ஓகே, இது வரைக்கும் நீங்க கரெக்டா சால்வ் பண்ணிருக்கீங்க. இவங்க ஆப்ஷன்ஸ்ல குழப்பல, இவங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் -9/11x இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்லித்தரேன். ஆனா அந்த இடத்துல அப்போ வந்து நீங்க டைரக்டா ஆன்சர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஆக்சுவலா இந்த சியோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த சியோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி அவங்களே வந்துட்டு ஒரு லாஜிக் கொடுத்துருந்தாங்க. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா f(1) = 2. அதை யூஸ் பண்ணி தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இப்போ வாங்க நான் காமிக்கிறேன். இப்போ yக்கு பதிலாக f(x)ன்னு எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அப்படி f(x)ன்னு எடுத்துக்கிட்டு நான் f(1) நான் அப்ளை பண்றேன். ஸோ f(1) = -9/11 plus c மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துல எனக்கு c ஓட வேல்யூ தான் வேணும். இப்போ f(1)க்கு பதிலாக 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க இருக்க -9/11 இந்த சைடு வந்துச்சுன்னா +9/11. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா c = 31/11. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைரக்டா நம்ம சொல்லிடலாம், c-க்கு பதிலாக 31/11. ஸோ அதுதான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் ஆப்ஷன் C-லயும் இருக்கு, 31/11 x⁻10. இதுதான் வந்துட்டு இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து முழுசா நம்புறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, உங்களோட கமெண்ட்ஸ்க்காக தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்னை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணுது. ஏன்னா நம்ம சேனல் நீங்களே பார்க்கலாம், அவ்வளோவா வியூஸ் போறதில்ல. இருந்தாலும் நீங்க பண்ற கொஞ்சம் கமெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, வாங்க நம்ம இன்னும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புற மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போறோம். கொஸ்டின் நம்பர் 2. இப்படிதான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கும். நான் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன் எப்படி இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணணுன்ட்டு. அதெல்லாம் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்க, ரொம்ப ஈஸி தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைச்சிரும். அப்படி கிடைக்கலன்னா சொல்லுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 2. இது வந்து ஒரு சூப்பரான கொஸ்டின், ஜாலியான கொஸ்டின். வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட் அப்பியர்ஸ் ஃபார் எ குவிஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஒன்லி, அதாச்சும் இந்த இவர் அட்டென்ட் பண்ற குவிஸ் எப்படின்னா ட்ரூ ஃபால்ஸ் டைப் அது மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அண்ட் ஆன்சர்ஸ் ஆல் த கொஸ்டின். அவர் வந்து கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்றாரு. தப்போ கரெக்டா நம்ம அடிக்கிறோம், அப்படி நோத்திட்டார். the student knows the answer. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஸ்டூடெண்ட் knows the answer. கொஞ்சம் கொஸ்டினுக்கு வந்து ஸ்டூடெண்ட் நம்ம பையலுக்கு வந்து தெரியுது ஆன்சர் கரெக்டுப்பா அப்படின்ட்டு. அண்ட் கெஸ்ஸஸ், அதாச்சும் மிச்ச எது எதுக்கெல்லாம் தெரியலையோ கெஸ்டிங், எது கரெக்டா ஒரு இங்கி பாங்கி அந்த லாஜிக்கா இருக்கலாம், ஏதோ ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி அடிக்கிறாரு. அண்ட் கெஸ்ஸஸ் த ஆன்சர் ஃபார் த ரிமைனிங் கொஸ்டின். whenever the student knows the answer of your question, எப்பப்பெல்லாம் அவனுக்கு ஆன்சர் தெரியுதோ he gives the correct answer. இது வந்து ஆப்வியஸ். இப்போ எனக்கு 1 + 1 என்னன்னு கேட்டா 2, அது வந்து ஈஸி, எனக்கு வந்து தெரியும், அப்போ வந்து அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. இப்போ அடுத்து assume that the probability of the student giving the correct answer for a question given that he has guessed it. இதுல இருந்து தான் கதையே. இது வரைக்கும் வந்து சும்மா உழட்டிட்டாங்க. இந்த 3 லைன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 3 லைன் ஒண்ணுமே இல்லை, அடுத்த 3 லைன் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, பொறுமையா அனலைஸ் பண்ணுங்க, ஒன்றும் பதட்டப்படாதீங்க. இது வரைக்கும் உங்க கொடுத்துருக்க அந்த ஃபர்ஸ்ட் 3 லைனை நான் வந்து எழுதுறேன். இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன லாஜிக்கா அந்த ஃபர்ஸ்ட் 3 லைன்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து P of Kன்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல P of Kங்கிறது நோஸ், கேனா நோஸ் த ஆன்சர், நோஸ், அதாச்சும் he knows the answer. அவனுக்கு எந்தெந்த ஆன்சர்லாம் தெரியுமோ அது வந்துட்டு கே நான் எடுத்துக்கிறேன். அடுத்து P of Gன்னு எடுத்துக்கிறேன், அது வந்துட்டு கெஸ்ஸஸ். எப்போ அவர் கெஸ் பண்ணுவாரு, ஆக்சுவல் ப்ராபபிலிட்டியில் அவருக்கு தெரிஞ்ச கொஸ்டின் போக ரிமைனிங் இருக்க கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால 1 - K. ஃபர்ஸ்ட் 3 லைன்ல இருந்து இந்த பாயிண்ட் புரியுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஜிங்கிறது கெஸ். ஓகே, இது வந்து இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே ஜாலி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து தட்டி தூக்கிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் P of K வந்து K,
அதுக்கப்புறம் பி ஆஃப் ஜி வந்துட்டு 1 மைனஸ் கே. இப்போ நான் என்ன லாஜிக்குங்க சொல்றேன், நெக்ஸ்ட் 3 லைன் நம்ம பார்த்துட்டு இதுக்கு வந்து என்ன கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அசியூம் தட் the probability of the student giving correct answer. இவங்க என்ன பண்றாங்க, அசம்ஷன் நம்மள பண்ண சொல்றாங்க. ப்ராபபிலிட்டி என்ன ப்ராபபிலிட்டி நம்மள்ட்ட சொல்றாங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கிவிங் த கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காரு, given that he has guessed it. அதை வந்து அவர் கெஸ் பண்ணிருக்காரு. கரெக்ட் ஆன்சர் கெஸ்ட். ஸோ இது வந்து எப்படி எழுதிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்ட் ஆன்சர் டிவைடட் பை கெஸ்ட் ஈக்குவல்ஸ் டு 1/2. இது வந்து உங்களுக்கு புரியுதா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எ ஸ்டூடெண்ட், ப்ராபபிலிட்டி இருக்கு, ஸ்டூடெண்ட் கிவிங் த கரெக்ட் ஆன்சர், கரெக்டான ஆன்சர் வந்து கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? given that he has guessed it. கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணி கொடுக்குறாரு. அப்படி இருக்கிற ப்ராபபிலிட்டி 1/2. 2 கொஸ்டின் 1 வரலாம்ப்பா, அதாச்சும் 50-50 பாசிபிலிட்டிஸ் இருக்கு அவர் வந்து கரெக்டான ஆன்சர் கெஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவது பாயிண்ட் பார்ப்போம். ஆல்சோ அசியூம் தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஆன்சர் ஃபார் அ கொஸ்டின். இப்போ என்னதுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்சர் ஃபார் அ கொஸ்டின் பீயிங் கெஸ்ட். அது வரைக்கும் நீங்க தொடர்ந்து படிங்க, பாதியில் விட்டு விட்டு படிச்சிடாதீங்க. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஆன்சர் ஃபார் அ கொஸ்டின் பீயிங் கெஸ்ட், அது வந்து கெஸ் பண்ணி வந்திருக்கு. given that students answer is correct. அதாவது ரெண்டாவது இது என்னதுன்னா, இதனுடைய உல்டா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சொல்றாங்க, ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் பீயிங் கெஸ் பண்றாரு, given that students answer is correct. அதாச்சும் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஆன்சர் கொடுத்துட்டார், இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சரை வச்சுட்டு இதுல எது எதுலாம் கெஸ் பண்ணிருப்பாரு அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/6 அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாமே அசம்ஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப இதுக்கான ப்ராபபிலிட்டி, இந்த நீங்க எடுத்து எழுதுற அந்த கிவன் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல என்னது, ஆல்ரெடி கரெக்ட் ஆன்சர் கொடுத்தாச்சு, கரெக்ட் ஆன்சர் கெஸ்டா இருக்கு. அப்ப g divided by c equals to 1/6. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலே ஜாலி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஓகே, சிம்பிளா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்க இது வந்து நமக்கு கிவன் கொடுத்துருக்க கிவன் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி நமக்கு தேவைப்படுற டேட்டாவா நம்ம வந்து மாத்திட்டோம், நமக்கு வந்து சிம்பிளைஸ்டா மாத்திட்டோம் அவங்க கொடுத்துருக்க தியரி. இப்ப இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி தட் ஸ்டூடெண்ட் நோஸ் த ஆன்சர் ஆஃப் அ ரேண்டம், ஏதோ ரேண்டமா சூஸ் பண்ற கொஸ்டினுக்கு ஸ்டூடெண்ட்க்கு தெரிஞ்ச ஆன்சரோட ப்ராபபிலிட்டி என்ன, அதாவது பி ஆஃப் கே என்ன, கேவோட வேல்யூ என்னங்கிறதா இந்த ப்ராப்ளமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேவோட வேல்யூவை இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஸ் தியரம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இன்னத்துக்கு நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தாலே மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ற தியரம் லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ் தியரம். ஓகே, இப்போ வாங்க பேஸ் தியரம் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எழுதிடுறேன். பி ஆஃப் ஏ டிவைடட் பை பி ஈக்குவல்ஸ் டு பி ஆஃப் b divided by a into p of a divided by p of b. Okay my dear students, இதுதான் வந்து நமக்கு வந்து பேஸ் தியரம் ஃபார்முலா. பேஸ் வந்து நம்ம கொடுத்த ஃபார்முலா இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். p of a by b, p of b by a, p of a, p of b. இதுதான் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க ஃபார்முலா. இதை தான் வந்துட்டு இப்போ நம்ம ப்ராப்ளம்ல அப்ளை பண்ண போறோம். ஆன்சர் நமக்கு சிம்பிளா வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சரி இப்போ பாருங்க, p of g by c, p of c by g ன்ட்டு நமக்கு ரெண்டு லாஜிக் இருக்கு, ரெண்டு அசம்ஷன் இருக்கு. இதுல எதை சார் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, நீங்க எதை வேணாலும் எடுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எதை எடுத்தாலுமே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஆனா இந்த இடத்துல நான் வந்துட்டு 1/6 இவனை வந்து எடுத்துக்கிறேன். இது ஏங்கிறத நீங்க உங்களுக்கு சால்வ் பண்றப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. இல்ல சார் நான் இதை எடுத்து சால்வ் பண்றாலும் நீங்க தயவு செஞ்சு சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சார் நான் சால்வ் பண்ணேன் எனக்கு சேம் ஆன்சர் தான் வந்துச்சு. அதனால ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். இது எடுத்தா இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம நான் ஏன் வந்துட்டு ஜி பை சி ஈஸி அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ இந்த இடத்துல நீங்க அப்படியே வேகா பாருங்க. இப்போ ஜி பை சி நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன்னா, இங்க வரப்ப பி ஆஃப் சி பை ஜின்னு வந்துடும், 1/2 ஈஸியா வந்துடும். அடுத்து ஏ என்னன்னு பாத்தீங்கன்னா பி ஆஃப் கெஸ்டோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1 - k நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கோம். அடுத்து பி ஆஃப் பி என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, பி ஆஃப் பில வந்துட்டு பி ஆஃப் சி, அதாச்சும் கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும்ட்டு இல்லை, நம்மளே பார்த்தோம்.
கெஸ்டாக இருந்து கரெக்ட் ஆன்சராகவும் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சிருந்தும் அது கரெக்ட் ஆன்சராக இருக்கலாம். ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ப்ராபபிலிட்டியும் நம்ம வந்து சம் பண்ணணும். அந்த சம்மிங்காக தான் டினாமினேட்டரில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் நம்ம வந்து இதை எடுக்கிறோம். நீ இதை எடுத்து நீங்கள் தாராளமாக சால்வ் பண்ணலாம். ஆனால் உல்டாவாக வரும். அவ்வளோதான். உல்டாவாக வர்றத கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். equals to 1/6. So இப்போ இதை வந்து நம்ம பேஸ் தியரம் கான்செப்ட்ல அப்ளை பண்றோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். P of அவன் வந்து உல்டா வைக்கணுமா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு P divided by G, அடுத்து P of G divided by P of C. equals to 1/6. இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இருக்கிற கிவன் எல்லா வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ P of C by G வந்துட்டு 1/2. அடுத்து P of guest நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1 minus K டிவைடட் பை இப்போ P of C கரெக்ட் ஆன்சர் நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ கெஸ்டாக இருந்தும் நமக்கு வந்து அது இருக்கலாம். ஸோ கெஸ் பண்ணுறேன். கெஸ் பண்ணுறதுல எனக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் வருது P of C by G. ஓகே, ப்ளஸ் எனக்கு வந்து P of K எனக்கு வந்து தெரியுது. ஸோ தெரியறது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ P of C by K equals to 1/6. இது வரைக்கும் ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வாங்க அடுத்து பரவாயில்ல. இப்போ 1 minus K divided by 2 in whole divided by அடுத்து P of G my dear students. P of G guest வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1 minus K into இங்க வந்து ஒரு 1/2 வந்துரும் my dear students. பிளஸ் இங்க வந்து P of K வந்துட்டு K தான். அடுத்து P of C by K நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி 1 my dear students. இது வந்து நமக்கு ஆப்வியஸா தெரியுங்கிறதுனால equals to 1/6. இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1 minus K divided by 2. அடுத்து இந்த 2 நமக்கு நியூமரேட்டர்ல போயிடுச்சுன்னா உல்டாவா மாறிடும். 2 divided by 1 plus K is equals to 1/6. இப்போ வந்து 2 கேன்சல் ஆயிடும். அடுத்து 1 minus K divided by 1 plus K is equals to 1/6. இப்போ அடுத்து இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 minus 6K divided by 1 plus K minus 7K. அடுத்து 6 அந்த சைடு போயிடுச்சுன்னா minus 5. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா K is equals to 5/7 my dear students. ஓகே, உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் my dear students. இதனுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா K is equals to 5/7. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C my dear students. இதுதான் வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். அப்படி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பேஸ் தியரம் தெரிஞ்சிருக்கணும், கரெக்டாக கிவனை வந்து எடுத்து எழுத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு ஜாலியாக அப்படியே பொறுமையாக சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இதுவும் வந்துட்டு ரொம்ப ஒரு சிம்பிளாக ஜாலியான ஒரு ப்ராப்ளம் தான். ஒரு நிமிஷம் இருங்க, நான் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் இதுவும் வந்துட்டு ரொம்ப ஒரு ஜாலியான கொஸ்டின் தான். வாங்க இந்த கொஸ்டின் எத்தனை பேர் கரெக்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 16.5. செகண்ட் கொஸ்டினுமே நம்ம பார்த்த கொஸ்டின் அதாச்சும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் அவ்வளோவா அட்டன் பண்ண மாட்டாங்க. பொதுவாக ஜென்ரலாக பார்த்தீங்கனாலே அந்த ப்ராபபிலிட்டினாலே அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் அது குண்டக்க மண்டக்க இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் 59% நாட் அட்டெம்ப்டட். கரெக்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 13% தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுவும் வந்துட்டு நிறைய பேர் அட்டன் பண்ணாத ஒரு கொஸ்டின் தான். பட் ஈஸி தான், ரொம்ப டஃப்பான கொஸ்டின் கிடையாது. இது ஓரளவு ஈஸியான கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய கிரேட் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறவங்க, கார்பரேட் இன்ஸ்டியூட்ல இருக்கிறவங்களே ப்ராபபிலிட்டி வந்துட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா ப்ராபபிலிட்டி வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. கால்குலஸ் கூட அவங்க ஓகேன்னுவாங்க. ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டக்குன்னு அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு தான் இன்னும் அடிஷ்னல் அட்வான்டேஜ். ஓகே,
கால்குலஸோட கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் ஈஸி தான், ஆனா நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது ஒண்ணுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்பான்ஸ் 16.5, அதாவது 29,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டா எழுதியிருக்காங்க இந்த கொஸ்டின். வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டினை வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, லெட் π/2 இந்த எக்ஸோட வேல்யூ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. இந்த எங்க வரும் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். π/2 x லெஸ் தென் π, அதாவது 90 டிகிரில இருந்து 180 டிகிரி அதுக்குள்ளார வர அந்த இடம் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்ச அந்த லாஜிக் யூஸ் பண்ணுவோம். ஆல் சில்வர் டீ கப், அந்த லாஜிக் வந்து இங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க எல்லாமே பாசிட்டிவ், இங்க சைனும் கொசிக்கென்ட்டும் தான் பாசிட்டிவ். அந்த லாஜிக் இது வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ஷார்ட்கட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என் காலத்துல இருந்து இருக்கிறது ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஓகே, அதை யூஸ் பண்ணி தான் இந்த லாஜிக் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன ஃபார்முலாஸ் நிறைய இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு கொஞ்சம் லென்த்தான ப்ராப்ளம் தான், கொஞ்சம் அப்படியே பெருசா போவோம், ஆனா ஜாலியா இருக்கும். அப்படியே நீங்க பொறுமையா அனலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ராப்ளம் சால்வ் பண்றத நீங்க வந்து பொறுமையா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஜேஇ எக்ஸாம் ஓரளவு உங்களுக்கு வந்து சிம்பிளா மாறிடும். ஓகே, இப்போ வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். செகண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, such that cot x வந்துட்டு நமக்கு -5 divided by √11 அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்தே நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி மற்ற வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. சைன் வேல்யூ என்ன, காஸ்ட் வேல்யூ என்ன, அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து பண்ணுவோம். இது இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்ட்டா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் இருக்கார்ல டைரக்டர், அவரோட எல்சியூ மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் படத்துல இருந்த ஒரு கேரக்டர் திடீர்னு லியோல வரும். அது ஏன் லியோல அப்படி கனெக்ட் பண்ற மாதிரி இதுக்கும் இந்த ப்ராப்ளம்க்கு டைரக்டா பார்த்தா சம்மந்தம் இருக்காது, ஆனா இவர் திடீர்னு வந்து கனெக்ட் ஆவார். இவர் இல்லாம அந்த படமே முழுமை ஆகாது. அப்படிங்கிற மாதிரி திடீர்னு இந்த ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் இல்லாம நம்மளால ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி இது வந்து ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். வாங்க நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, இப்போ cot x is equals to -5 divided by √11 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா இந்த cot x செகண்ட் குவாட்ரண்ட்ல வருது. செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெகட்டிவா மாறிடும். அப்ப நெகட்டிவா மாறிச்சுன்னா இங்க சைனும் கொசிக்கனுக்கு மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றவங்க யார் வந்தாலும் நெகட்டிவ். ஸோ இது நெகட்டிவ்ங்கிறப்ப cot x ஓட வேல்யூ 5 divided by √11. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நீங்க பண்ணுவீங்க. நீங்க எடுக்கிறப்ப பாசிட்டிவ்ல எடுக்கணும். இதுதான் வந்துட்டு ஐஐடி அவங்களுடைய மோட்டிவே. அதனாலதான் இந்த ப்ராப்ளமுக்கும் நிறைய ராங் ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்க, -5 வந்து நம்ம +5 எடுக்கணும். நீங்க -5 எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லாஜிக். இவங்க ஏன் இதை கொடுக்குறாங்க, இதுக்கான அர்த்தம் என்ன, அதுக்கப்புறம் இது கொடுத்ததுக்கான அர்த்தம் என்ன, நீட் என்ன அப்படிங்கிறத நீங்க பொறுமையா அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க தென் cot x வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம வந்து லாஜிக் கண்டுபிடிக்கிறோம். பித்தாகரஸ் தியரம் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு இதுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். சம் ஓல்டு ஹார்ஸ் கேன் ஆல்வேஸ் ஹியர் their owners approach. அதாச்சும் tan thetaன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட். இங்க வந்து cot xங்கிறது ரெசிப்ரோக்கல். அப்ப அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஆப்போசிட் சைட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து அட்ஜசன்ட், இது வந்து ஆப்போசிட் சைட். இப்போ வந்து ஹைபாட்னஸ் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 5 square 25 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் plus 11 equals to square root of 36. ஹச்சோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்துட்டு ஏவும் தெரியும், ஓவும் தெரியும், ஹச்சும் தெரியும். அப்போ வந்து சைனோட வேல்யூ காஸ்டோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ sin x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன சம் ஓல்டு ஹார்ஸ். அப்போ ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ். ஆப்போசிட் சைடு என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 டிவைடட் பை 6. அடுத்து cos x 5 டிவைடட் பை 6. இப்போ வரைக்கும் நீங்க மறந்துடக்கூடாது, இது எல்லாமே செகண்ட் குவாட்ரண்ட்ல வருது. sin x செகண்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ், பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். cos x செகண்ட் குவாட்ரண்ட்ல நெகட்டிவ், ஸோ மைனஸ் வந்துடும். ஓகே, இதுல மட்டும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட். இதுதான் வந்துட்டு இந்த சைன் ஆல்பா இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பார்ட்டோட ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பார்ட்டுக்கு தான்
இவர் வருவார், இவர் தான் மெயின் ஹீரோ. இவரை வச்சுதான் அடுத்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி திடீர்னு ஒரு இடத்துல இவங்கெல்லாம் தேவைப்படுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல எந்த கேரக்டர் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். sin 11x divided by 2 sin 6x. இதை வந்து நம்ம உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வாங்க சிம்பிளிஃபை பண்ணுவோம். So sin 11x by 2 உள்ளார கொண்டு போறோம் my dear students. Sin 11x divided by 2 sin 6x. ஓகே my dear students, இதுதான் வந்து நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்சது. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இதுல நம்ம என்ன ஃபார்முலா அடுத்து யூஸ் பண்ண போறோம்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், sin a minus b equals to sin a cos b minus cos a sin b. இந்த ஃபார்முலாவும் அடுத்ததா cos a minus b, இந்த ஃபார்முலா cos a cos b plus sin a sin b. இந்த ரெண்டு கான்செப்டையும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்படி அப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் sin a cos b இங்க இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க பாருங்க, இதே மாதிரி இருக்கு. ஸோ sin a 6x cos 11x by 2. அடுத்ததுல பாருங்க cos 6x sin 11x by 2. இதே ஃபார்மேட்ல இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா sin a minus b. இந்த இடத்துல 6x minus 11x by 2. அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் இந்த இடம் முடிஞ்சிருச்சு, ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கு இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா இங்க cos a cos b இருக்கு, இங்க sin a sin b இருக்கு. அப்ப டைரக்டா நம்ம என்ன எழுதிடலாம், பிளஸ் cos a minus b. so cos by 2. ஓகே, இது வரைக்கும் ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்றது ஈஸி தான். ஸோ sin x by 2 பிளஸ் cos x by 2. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருச்சா? அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுலயே நமக்கு வந்து முக்காவாசி ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து இங்கே x by 2 இருக்கு, x by 2 இருக்கு. ஆனால் நமக்கு வந்து ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு தான் கொடுத்துருந்தாங்க, அதுக்கான டொமைன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை வந்து மாற்றுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பை 2 இருக்குல்ல, இந்த இடத்துல x by 2 இருக்கிறதுனால பை பை 4 less than x by 2 less than pi by 2. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்துருச்சு. இந்த x by 2 வந்துட்டு எங்க வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ 90 டிகிரி, இது 45 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தானே இருக்கும். ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்துருச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? இது வந்து x by 2 வந்ததுனால இப்போ நம்ம என்ன சால்வ் பண்ண போறோம்? ஆக்சுவலா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க ஃபர்தரா இப்பதான் நம்மளோட ஹீரோ காஸ் எக்ஸ் தேவைப்படுவார். இவர் எப்படி சார் நமக்கு யூஸ் ஆகுவாரு? வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ காஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு -5/6 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது. காஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு -5/6. இப்போ நம்ம இன்னொரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 2θ. cos 2θ ஃபார்முலா என்னன்னா 2 cos square θ -1. -1 இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு, 1 - 2 sin square θ.
ஃபார்முலாவில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் காஸ் 2 தீட்டாக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து டவுட் வந்துச்சுன்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ்ன்னு இருக்கு. நமக்கு வந்து தீட்டா ப்ளஸ் தீட்டா அப்படி பிரிச்சுக்கலாம். 2 தீட்டாவை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இங்கே வந்து மைனஸ் வந்துடும். இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரெண்டுத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணி நம்ம வந்து ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். sin x/2 + cos x/2 இது வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ கிடைச்சதுல இந்த cos x/2 இவனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இவனை வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். இவனை கண்டுபிடிக்கிறத வச்சு நான் வந்து ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத என்னால் ஈஸியாக சொல்ல முடியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க பார்ப்போம். எனக்கு வந்து cos x/2 sin x/2 இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறேன். இது எப்படி சார் யூஸ் பண்ணி எப்படி சார் கண்டுபிடிக்க போறீங்க, சீக்கிரம் பண்ணுங்க சார் அப்படிங்கிறீங்களா? வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே நம்ம வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் cos x = -5/6. நம்ம மேக்ஸ்ல இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பப்பெல்லாம் முடியலையோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிடுவாங்க. சேம் லாஜிக் இப்போ நம்ம பண்ண போறோம். cos இந்த இடத்துல x இருக்கா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன பண்றேன் 2ஆல மல்டிப்ளை பண்றேன் டிவைட் பண்றேன் ஈக்குவல்ஸ் டு -5/6. சரி, இப்போ இது ரெண்டுத்தால நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து cos 2 தீட்டா ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. அப்ப இதனுடைய தீட்டா என்னன்னு பாருங்க cos x/2. ஸோ cos x/2 னா 2 cos ஸ்கொயர் x/2 minus 1 is equals to -5/6. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான்ல. ஸோ 2 cos square x/2 -1 இது வந்துட்டு ஒரு லாஜிக். அடுத்து நமக்கு sin x/2 வேணுங்கிறப்ப இந்த லாஜிக் நம்ம வந்து இந்த ஃபார்மேட் எடுத்துக்கலாம். ரெண்டுமே நமக்கு வந்து cos 2 தீட்டா இந்த ஃபார்மேட்ல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதை நீங்க கண்டுபிடிச்சி அது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் சம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் சூப்பராக வந்துடும். வாங்க நான் வந்து சால்வ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து என் கூடவே நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப எப்போ உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுதோ அப்போ திரும்ப ப்ளே பண்ணி பாருங்க. எந்த இடத்துல வந்து உங்களுக்கு லாக் ஆகுறீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது ஸ்லோவாக நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் +1 இந்த சைடு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2 cos ஸ்கொயர் x/2 ஈக்குவல்ஸ் டு இந்த சைடு +1 வந்துருச்சுன்னா 1/6. ஸோ +1 -5 +6 divided by 6 1 divided by 6 my dear students. அடுத்து cos square x/2 equals to 1/12. அடுத்து இப்ப ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா cos x/2 equals to 1 divided by square root of 12. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல உங்களுக்கு மேபி ஒரு டவுட் வரலாம், சார் இங்கே வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் வரலாம்ல சார் அப்படின்ட்டு. உங்களுக்கு முன்னாடியே சொல்லிருக்கேன். இங்கே வந்துட்டு cos x/2 இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்துருச்சு. ஸோ இது ஆல்வேஸ் டேக்ஸ் பாசிட்டிவ் வேல்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெகட்டிவ்க்கு வேல்யூவே இல்லை. இது வந்தாலுமே இது பாசிட்டிவ் தான் எடுக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு காசு எல்லாருமே இப்போ பாசிட்டிவ், எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்காங்க x/2. ஸோ இப்போ நம்ம வந்து cos x/2ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து 1 square root of 12 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை வந்து நீங்க ஃபர்தரா 4 into 3 அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 divided by 2√3 அப்படின்னு எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இங்க வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ்ல அப்படிதான் இருக்கும். ஏன்னா டிவைடட் பை 2√3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால சொல்றேன். ஸோ நமக்கு இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சி அண்ட் டி, அது சி அண்ட் டி இது ரெண்டுமே நமக்கு வந்து ஆப்ஷன்ல வராது. ஏன்னா வந்து 3√2 3√2 கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்சுவலா 2√3 2√3 வரணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து ரிமைனிங் இந்த sin x/2 இதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கான ப்ராப்ளம் சால்வ்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம 1 - 2 sin square theta இந்த ஃபார்மேட்ல போடுவோம். ஸோ 1 - 2 sin square x/2. ஸோ இப்போ இந்த 1 இந்த சைடு வந்துருச்சுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் -1 மாறிடும். ஸோ அப்படி -1 மாறிடுச்சுன்னா -2 sin square x divided by 2 equals to, so -1 னா -5 -6 divided by 6 my dear students. அப்ப என்னன்னு வந்துரும் -11 divided by 6.
12 my dear students. செகண்ட் ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸோ sin x by 2 equals to square root of 11 square root of 12. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12க்கு 2 root 3 எடுத்துக்கலாம். ஸோ 2 root 3 my dear students. இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு sin x by 2. இதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 divided by 2 root 3. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்து சம் பண்ணேன் அப்படின்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்? ஸ்கொயர் ரூட் 11 plus 1 divided by 2 root 3. ஏன்னா ரெண்டுத்தோட டினாமினேட்டர் எனக்கு சேம். ஸோ இப்போ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களோட ஒரு கமெண்ட்ஸ்க்காகவும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஸோ 3 கொஸ்டின் பார்த்துட்டோம். உங்களுக்கு 3 கொஸ்டினுமே திருப்தியா இருந்திருக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். இப்போ வாங்க 4th கொஸ்டின், இதுவும் வந்து அல்டிமேட்டா இருக்கும், சால்வ் பண்ணுவோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம 4th ப்ராப்ளம் இதான் வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செக்ஷன் 1ஓட லாஸ்ட் கொஸ்டின். நீங்க கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ கொஸ்டின் 3 பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த கொஸ்டின் நம்பர் 4 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறோம். இதோட செக்ஷன் 1 முடியுது, அடுத்து செக்ஷன் 2 ஆரம்பிக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து செக்ஷன் 2லேருந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்கியூ கொஸ்டின். ஸோ 1 கரெக்டாக இருக்கலாம், 2 கரெக்டாக இருக்கலாம், 4 கரெக்டாக இருக்கலாம், எத்தனை வேணாலும் கரெக்டாக இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் நம்ம எல்லாமே ஒன்று நம்ம சால்வ் பண்ணுவோம். ஜாலியாக இருக்கும். உங்களோட சப்போர்ட் மட்டும் தெரிவிங்க. உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்கள் குரூப்லாம் ஷேர் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற மிகப்பெரிய ஒரு ஹெல்ப். எனக்கு இன்னும் நிறைய பண்ணணுங்கிற ஒரு ஆசை இன்னும் நிறையா வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் த எலிப்ஸ். வந்து ஒரு எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க. x ஸ்கொயர் டிவைடட் பை 9 y ஸ்கொயர் டிவைடட் பை 4 = 1 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்கும், அது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க. such that அந்த எலிப்ஸ் p ஸ்கொயர் டிவைடட் பை 9 plus q ஸ்கொயர் டிவைடட் பை 4 greater than 1. அதாச்சும் எலிப்ஸ் அதனுடைய பாயிண்ட் இந்த s of p, q அந்த பாயிண்ட் greater than 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா எலிப்ஸை விட்டு வெளியே போகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எலிப்ஸ்குள்ளார இருக்க பாயிண்ட் இல்ல, எலிப்ஸுக்கு வெளியே இருக்க பாயிண்ட். நான் டயக்ராம் உங்களுக்கு வரையறேன். 2 tangents are drawn. இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதான் நமக்கு வந்து கொடுத்துருக்கிற ஒரு எலிப்ஸ்னு வச்சுக்கோங்களேன். எலிப்ஸ் மாதிரி இல்ல, ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதான் வந்துட்டு எலிப்ஸ். இப்போ நமக்கு வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் s of p, q வந்துட்டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எங்க இருக்கு அப்படின்னா வெளியே இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாமே. p, q இந்த இடத்துல இருக்கு, வெளியே தனியா இருக்கு. 2 tangents are drawn. இப்போ s ல இருந்து எலிப்ஸுக்கு 2 tangent வரையறோம் அப்படின்னு இருக்காங்க. of which one meets the ellipse at one end point of the minor axis. இதுல இதை வந்துட்டு மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை வந்துட்டு மைனர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒய் ஆக்சிஸ் மைனர்னும் மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டேஞ்சன்ட் வருது. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட் எஸ்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரெண்டாவது டேஞ்சன்ட் அண்ட் அதர் மீட்ஸ் த எலிப்ஸ் அட் எ பாயிண்ட் டி. அந்த டி எங்க இருக்கு அப்படின்னா இந்த 4th குவாட்ரண்ட்ல இருக்கு. ஸோ 4th குவாட்ரண்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் நான் எஸ் தள்ளி வரையறேன். ஸோ இந்த இடத்துல வரைவோம். ஸோ இதுல இருந்து இப்படி ஒரு டேஞ்சன்ட், இதுல இருந்து இப்படி ஒரு டேஞ்சன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 4th குவாட்ரண்ட்டை மீட் பண்ணணும், அதுதான் சொல்லிருக்காங்க. அதனுடைய பேர் வந்து டி அப்படின்ட்டாங்க. let r be the vertex of the ellipse with the positive x coordinate. அதாவது r இதுதான் வந்துட்டு r அப்படின்னு சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாசிட்டிவ் x coordinate and o be the center. இதான் வந்துட்டு o. அதுக்கப்புறம் if the area of the triangle. இப்போ என்ன பண்றாங்க, இது 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 மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்றாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் இப்படி 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 o
ஆர் டி. இது வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்றாங்க. இந்த ட்ரையாங்கிள்கான ஏரியா 3/2 கொடுத்துட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா PQ இதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். Pயோட வேல்யூவும் Qவோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு வந்து சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு தான் இந்த ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க. P² / 9 + Q² / 2. ஸோ இதுல இருந்து நமக்கு இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இதை வந்து நம்ம Qன்னு எடுத்துக்கலாமே. ஸோ இதுக்கான பாயிண்ட், ஆருக்கான பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ Qக்கு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இங்க இந்த இடம் 0,2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே ஆரோடைய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க இடத்துல 9 இருக்கு. ஸோ 3,0. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஈஸியா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க 0,2 இருக்கா? ஸோ 0,2 அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட். ஸோ இதனுடைய வேல்யூ வந்துட்டு 2 தான் இருக்கும். இதுக்கு சேமா வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டயக்ராம் நான் கொஞ்சம் இதுவா வரைஞ்சிருக்கேன், ரெண்டுத்துக்கும் காமனா வரணுங்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல Qவோட வேல்யூ 2ங்கிறது நமக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். Q = 2. அது இந்த டயக்ராம் வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸோ S = P,2 தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கான பயணத்தை தான் நம்ம இப்போ தொடர போறோம். ஸோ Qவோட வேல்யூ 2 கொடுத்துட்டாங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஆப்ஷன்ஸ் செக் பண்ணுங்க. ஸோ C வராது, D வராது. இப்போ ஏவா பியா, அது வந்து Pயோட வேல்யூ நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா முடிச்சு விட்டுறலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ Pயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லாஜிக் நமக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிறது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா டான்ஜென்ட். அந்த லைனை வச்சு லாஸ்ட்ல Pயோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து இந்த Tயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் டான்ஜென்ட், இதுல இருந்து நமக்கு வந்து ஒரு பாயிண்டோட வேல்யூ கிடைச்சிரும். Tயோட ஒரு பாயிண்ட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் டான்ஜென்ட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஹோல் ஈக்குவேஷன் கிடைச்சிரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் எந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பிளாட் பண்றோமோ அந்த இடத்துக்கான டான்ஜென்ட் வேல்யூ, அந்த பாயிண்ட்டுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு டான்ஜென்ட் வந்து அப்படியே ஸ்டெப் நான் சொல்றேன். ஓகே, உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அவங்க கொடுத்துருக்கிறத யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட் T அதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்க. அதாச்சும் T என்னன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் X1, Y, அப்புறம் டான்ஜென்ட், அதுக்கப்புறம் ஆன்சர். ஓகே, இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். வாங்க பொறுமையா போவோம், ஒன்னும் அவசரமே படாதீங்க. ஓகே, இப்போ வாங்க 3/2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், half into base into height. ஸோ இங்க half into base என்னன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் OR. ORோட வேல்யூ தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்டு ஹைட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து தெரியாது, இதை வந்து நம்ம Lன்னு எடுத்துக்கலாம். ஸோ LT அதை வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, LT = 2. இப்போ வந்து அது என்னன்னு கொடுத்துருக்காங்க 3/2. இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா 3 கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். ஸோ LTயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வரும். ஆனால் இது வந்து 4th குவாட்ரண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 4th குவாட்ரண்ட்ங்கிறதுனால இந்த இடம் வந்துட்டு இதுக்குள்ளார வர எந்த பாயிண்ட் எடுத்தாலுமே அது வந்து ஒய்யோட வேல்யூ -1 தான் வரும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ LT = -1 அப்படின்னு வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த LT இது யாருன்னு பார்த்தீங்கன்னா y மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் y1. இந்த சைடு பார்த்தீங்கன்னா y கோஆர்டினேட் தான். ஸோ இப்போ நம்ம இதோட ஹைட் இதனுடைய வேல்யூ எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா yல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல y1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1. ஓகே, இது வந்து உங்களுக்கு புரியுதுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து Tல X1, Y1 கண்டுபிடிக்கிறதுல இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி y1ஓட வேல்யூவை இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் X1. அந்த X1 எப்படி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம் வாங்க பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து X கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இங்கே X1, Y1 எடுத்தோம்ல அதே லாஜிக் தான். ஸோ T ஆஃப் X1, Y1 1 ஸ்கொயர் பிளஸ் 1/4 நினைக்கிறேன் = 1. ஸோ இதுல இருந்து நமக்கு X1ஓட வேல்யூ கிடைச்சிரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது இந்த சைடு போகும், X1² / 9 மைனஸ் அந்த சைடு போயிடுச்சுன்னா 1 - 1/4. அடுத்து X1² = 3/.
4 into 9. இங்கே வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து நீங்கள் மல்டிப்ளைலாம் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப இந்த இடம் நமக்கு 3 ஆகிடும். 3 √3 டிவைடட் பை 2. இதுதான் x1ஓட பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ x1ம் கண்டுபிடிச்சிட்டோம், y1ம் கண்டுபிடிச்சிட்டோம், t பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டேஞ்சன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ப்ராசஸ் சிம்பிள். எஸ் டைரெக்டாக அந்த டேஞ்சன்ட் ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் அந்த எஸ்ஸோட பாயிண்ட் என்ன, அதாச்சும் பியோட பாயிண்ட் என்னங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். வாங்க மை டியர், டேஞ்சன்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ டேஞ்சன்ட்டுக்கான ஃபார்முலா, டேஞ்சன்ட் ஓட வேல்யூ t of x, 1 அந்த இடத்துல நம்ம போற அந்த டேஞ்சன்ட்டை கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், x1 டிவைடட் பை 9 பிளஸ் y1 டிவைடட் பை 4 ஈக்குவல்ஸ் டு 1. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு வந்து இப்போ x1ஓட வேல்யூ தெரியும், y1ஓட வேல்யூவும் தெரியும். எல்லாமே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து s of p, q, அதாவது p, 2 அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இன்னும் ஃபைனலாக ஆன்சர் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ x 3√3 டிவைடட் பை 2 into 9 பிளஸ் அடுத்து y1ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -1 டிவைடட் பை 4 ஈக்குவல்ஸ் டு 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 3 கேன்சல் ஆகிடும். ஸோ x √3 divided by 6 minus y divided by 4 equals to 1 my dear students. Okay, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான் my dear students. அவ்வளவுதான். இப்போ இதுல நம்ம வந்து டைரக்டா இதுதான் வந்துட்டு நமக்கு டேஞ்சன்ட் அந்த லைனோட ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு my dear students. இப்போ ஒரு பாயிண்டா நம்ம எடுத்து அதுக்கான வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ s of p, q இதுல s of p, 2 ஏன்னா நம்ம qவோட வேல்யூ முன்னாடியே எடுத்தோன்னே கண்டுபிடிச்சிட்டோம் ஈஸியா. இப்போ அந்த p, 2வை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் p. ஓகே, ஸோ இங்க p √3 டிவைடட் பை 6 மைனஸ் 2 by 4 is equals to 1. அடுத்து p √3 டிவைடட் பை 6 இது பார்த்தீங்கன்னா -1/2 அந்த சைடு போறப்ப +1/2 மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து 3/2. இப்போ p √3 equals to இந்த 6 இந்த சைடு வந்துருச்சுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 6 into 3 divided by 2. ஸோ 2 3ன்னு வந்துடும். ஸோ p equals to 9 divided by √3. இந்த இடத்துல 3ஆவே இருக்கட்டும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 3 into நார்மல் 3 எப்படி எழுதிக்கலாம்னா √3 into √3ன்னு என்னால் எழுதிக்க முடியும். ஸோ √3 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனல் பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3√3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு ஃபைனல் பியோட வேல்யூ. ஸோ இதுதான் வந்துட்டு பியோட வேல்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபைனல் ஆன்சரையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பியோட வேல்யூ 3√3. இப்போ ஆப்ஷன் ஏ தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பியும் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் 4 ப்ராப்ளமே உங்களுக்கு வந்து ரொம்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் ரொம்ப முழுசா நம்புறேன். மேபி உங்களுக்கு சார் இந்த இடம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் சார், எனக்கு இந்த ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் புரியல சார், இதை இன்னும் கொஞ்சம் நீங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்ட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா சார் நீங்க நடத்துனது நல்லா புரிஞ்சுது சார், இது வரைக்கும் எனக்கு இது மாதிரி கிடைக்கல அப்படின்னாலும் சொல்லுங்க, எனக்கு இன்னும் அப்ரிசியேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே, எதுனாலுமே சொல்லுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ். நீங்க நெகட்டிவ் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் வந்து நான் என்னுடைய பெஸ்ட் நான் வந்து தரேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம் 4 ப்ராப்ளம் நான் இப்போ நம்ம நடத்திருக்கோம். இந்த 4 ப்ராப்ளமே நீங்க வந்து தரவா பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஏன் சொல்றேன்னா சம்டைம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்லாம் ஜெய் மெயின்ஸ் லெவல் தான், ரொம்ப டஃப்லாம் நம்மளால சொல்ல முடியாது. இதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கம்மியா இருக்கிற ப்ராப்ளம் சேமா அப்படியே வந்துட்டு ஜெய் மெயின்ஸ்ல ரிப்பீட் பண்ண ஹிஸ்டரி நமக்கு வந்து இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மேபி ஏப்ரல் அட்டம்ப்ட்ல இதுல இருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் இல்லை இந்த மாடல்ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வரும். ஏன்னா நீங்க டாப்பர்ஸ் நம்ம ஜெயில நிறைய டாப்பர்ஸ் வருவாங்க, அவங்கள்ட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கனாலே அவங்க எல்லாருமே சொல்றது மினிமம் 5 years POQs
எந்த கொஸ்டின் கேட்டாலுமே எனக்கு வந்து ஃபிங்கர் டிப்ல இருக்கும். நான் அவ்வளோ நேரம் நான் அந்த பிஒய்க்யூஸ்க்குன்னு நான் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். ஆனா வந்துட்டு வேகா மனப்பாடம் இல்ல. அதாச்சும் நீங்க வந்துட்டு சார் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நீங்க அப்படி போயிடக்கூடாது. ஒரு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்ணணும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களுக்கு தியரி லெவல் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ அது ஸ்ட்ராங் ஆக 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 உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கே ஜாலியா இருக்கும். ப்ராப்ளம் வாங்க குடுங்க குடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். பை பை. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்.